ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்த்துட்டுருக்கோம். அந்த வகையில் முள்ளு தேங்குழல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முள்ளு தேங்குழல் பண்ணுறதுக்கு முதல்ல மாவு அரைக்க போகிறோம். அதுக்காக 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி. நம்ம எந்த டம்ளரால் அளந்தமோ அந்த டம்ளரால் 3/4 டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, இதுதான் வந்து எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் ட்ரையாக போட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். குறக்குறன்னு அரைக்காமல் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசியும் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஏன்னா வேறு நமக்கு முன்னாடி எந்த மாவு அரைச்சிருப்பான்னு தெரியாது. கேவரு மாவு, கோதுமை மாவில் போட்டு அரைச்சிட்டா வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு சரியாக வராது. அதனால் தனியாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசியும் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த 2 மாவையும் நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். இது மாதிரி நம்ம பச்சரிசி கொஞ்சம் மாவு அரைக்கிறதுக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 2 மாவு வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டாச்சு. நம்ம பருப்பு சேர்த்து இந்த அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் புழியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம தனியாக அரைச்சி வச்ச இந்த பச்சரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கோ இல்லை எதுக்கு வேணாலும் கோல மாவுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு இல்லை கேழ்வரகு மாவில் போட்டு இந்த மாவு அரைச்சிட்டோம் அப்படின்னா கலர் வந்து முறுக்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக தான். ஸோ பக்ஷணத்துக்கு நம்ம தனியாக மாவு அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா பக்ஷணத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. அடுத்து மாவு பிசைஞ்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சு இந்த மாவு வந்து போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை வந்து நல்லா கையால் தேய்ச்சி போட்டுக்க போகிறோம். ஸோ இது மாதிரி கையால் க்ரஷ் பண்ணி போடும்போது அதோட வாசனை வந்து நல்லாயிருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து ட்ரையாக ஒரு தடவை கலந்துக்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த முறுக்குக்கு இன்றைக்கி வெண்ணெய் சேர்க்கல, நெய் தான் வந்து சேர்த்துட்டுருக்கேன். வெண்ணெய் இருந்தது அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தடவை கலந்துண்டாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ முறுக்குக்கெலாம் வந்து மாவு பிசையும் போது ஒரேடியாக ஒரு 4-5 டம்ளர் மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டு கலந்து தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து மாவு புளிச்சு போயிடும். முறுக்கு வந்து நம்ம டைமாக வந்து பார்த்திங்கன்னா செவந்து போயிடும். நம்மக்கிட்ட வந்து அந்தளவுக்கு பெரிய கடாய் இருக்காது. இதே நீங்கள் அட் அ டைத்தில் ஒரு 10-15 முறுக்கு ஒன்றா போடுற அளவுக்கு பெரிய அடுப்பு, பெரிய கடாய் இருந்தது அப்படின்னா நீங்கள் அது மாதிரி புழியலாம். நம்ம பேசிக்கான மீடியமான சைஸில் தான் நம்ம வந்து கடாய் வச்சுருப்போம். அதனால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு போட்டு கலக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கோட கலர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தாப்புலேயே இருக்கும். ஸோ நமக்கு பிசைகிறதும் ஈஸியாக இருக்கும். இதே நம்ம இந்த பக்ஷணத்தோட கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவாலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பிசைவா, அது வந்து அவள் டக்குன்னு புழியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த முறுக்கு படியும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைகிறது தான் வந்து நல்லது. இப்போ இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக பிசைஞ்சிடாச்சு. ரொம்ப தண்ணி விட்டுடக்கூடாது. ஸோ கரெக்டான பதத்துக்கு வந்து பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சிட்டு நான் வந்து இந்த முள்ளு தேங்குழலுக்காக இந்த 3 கன்று இருக்கிற இந்த வில்லை தான் வந்து எடுத்துட்டுருக்கேன். ஸோ ஸ்டார் மாதிரி இருக்கும் இந்த 3 ஸ்டார், அதை தான் வந்து எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த படியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவும் போது பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து ரொம்ப ஒட்டிக்காததில். இப்போ அந்த படியோட 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவிண்டாச்சு. அடுத்து முதல்ல வந்து பிள்ளையார் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்து பிள்ளையார் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ சுவாமிக்கிட்ட வேண்டிக்காமல் நம்ம எந்த ஒரு விஷயமே செய்யக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நம்ம பக்ஷணம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது. சுவாமிக்கிட்ட வேண்டிட்டு நல்லபடியாக பண்ணணும். நம்ம பண்ணுறவாலும் நல்லா இருக்கணும், சாப்பிட்றவாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தான் பண்ணிக்கணும். பிள்ளையார் பிடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முறுக்கு படியில் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து எண்ணெய் காயறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கிற பழக்கம் உண்டு. ஸோ எங்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து இந்த தண்ணி வச்சுட்டு சுவாமி வேண்டின்னு தான் வந்து முறுக்கு பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாள். ஸோ இப்போ நம்ம வந்து முறுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு சாதம் போடுற அந்த சட்டுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டுருக்கேன். இதில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு வந்து பிழிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் பிழியும் போது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக ஷேப்பாக இருக்கும். உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு எண்ணெயில் பிழிய தெரிஞ்சுது அப்படின்னா பிழியலாம். இல்லை ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி வந்து கூட பிழிஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போது எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் இதை ஒன்று அது மாதிரி பிழிஞ்சு போட்டுடலாம். இதில் ஸோ கையில் வந்து ஆவி அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கரண்டியில் பிழிஞ்சிட்டு நம்ம போடுறது. நான் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ இந்த எண்ணெய்க்கு வந்து 4 முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிழிஞ்சு போட்டிருக்கேன். ரொம்ப நிறையா போட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் இல்லாமல் ஆகிடும். ஸோ ஒரு சைடு வெந்திருக்கும், ஒரு சைடு வேகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய்க்கு எந்த அளவுக்கு வச்சுட்டுருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பிழிஞ்சு போட்டுக்கோங்க.
அதே மாதிரி இதோட அந்த மீடியம் ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருக்கணும், ரொம்ப ஹையில் வந்து வைக்கக்கூடாது. ஒன்ஸ் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சு போடணும். அதுக்கப்புறம் வந்து மீடியமாக வச்சுக்கணும். ஸோ ஒரு தடவையும் திருப்பி போடும்போது அந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடும்போது உள்ளுக்குள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துக்கும். இந்த முறுக்கோட அந்த ஓசை அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணும். நான் சொன்ன இந்த அளவுகளில் போட்டிங்க அப்படின்னா முறுக்கோட அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதே சமயத்தில் ரொம்ப கரகரன்னு இருக்கும். முறுக்கு வந்து சாப்பிடும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் வந்து முறுக்கு புழியறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணி வந்து எதுக்காக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரீசன்லாம் வந்து பாட்டி சொன்னது கிடையாது. இது எதுக்காக அப்படின்னு நானே அதுக்கப்புறம் யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் தான் வந்து பக்ஷணங்கள்லாம் பண்ணுவாள். ஸோ அந்த டைமில் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுட்டுருக்கா அப்படின்னு எனக்கு தோணித்து. ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு அந்த தீ வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகிடும். அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இருக்கும், இல்லை எமர்ஜென்சிக்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணிது. ஸோ எதுக்குன்னெலாம் கேட்டால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரீசன்ஸ்க்கெலாம் வந்து பதில் சொன்னது கிடையாது. யாருமே வந்து சொல்ல மாட்டா. இப்போலாம் வந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் கேட்போம் எல்லாருக்கிட்டையும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவகிட்ட இந்த மாதிரிலாம் கொஷின்லாம் வந்து கேட்கக்கூடாது. ஸோ ஒன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? மேபி இதுதான் வந்து காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து சரியாக தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து நல்லா வெந்து ஓசை வந்து அடங்கி எடுத்து இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ திருப்பியும் வந்து எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒன்று ஒன்றா புழிஞ்சு போட்டுக்கலாம். ஸோ அடுப்பு பக்கத்துலேயே இது மாதிரி நம்ம நின்றுட்டு புழிஞ்சு டக்குன்னு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து டைரெக்டாக புழிய தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அடுப்புலேயே அப்படி எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சிக்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குங்கிறதுனால தான் நான் வந்து இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தாப்பில் இருக்கும். முறுக்கு வந்து ஒன்று சின்னது ஒன்று பெருசு அப்படி இல்லாமல் ஒரே மாதிரியே இருக்கும் நமக்கு. ஸோ ஒரு குழல் வந்து நம்ம மாவு போட்டோம் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 முறுக்கு வந்து பிழியலாம். இந்த படி வந்து கொஞ்சம் சின்ன படி, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து 4லேருந்து 5 அரையும் தான் வந்து புழிய முடியும். ஸோ நம்ம கொஞ்சமாக இது மாதிரி மாவு போட்டு பிசையும் போது ஒத்தாப்பில் இருக்கும், முறுக்கும் ஒத்தாப்பில் இருக்கும். நமக்கு வந்து புழியிற அந்த சிரமம் வந்து தெரியவே தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி மாவு போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் உப்பு காரம் போட்டு நம்ம பிசையும் போது அளவுகளும் வந்து ரொம்ப மறக்காது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஒரு 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு மாவு போட்டு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா உப்பு காரம் போகாமல் போயிடுது அப்படின்னா கஷ்டம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளுமே வாயில் போட்டு பார்த்து சமைக்கிற பழக்கம் வந்து எனக்கு கிடையாது. அப்படியே கண் திட்டத்துக்கு போடுறது மட்டும் தான் பழக்கம். ஏன்னா நம்ம சுவாமி நைவேத்தியெல்லாம் பண்ணும்போது நம்ம ஒரு தடவை இப்படி வாயில் போட்டு பழக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணிட்டா டக்குன்னு நமக்கு வந்து வாயில் போட்டுக்க தோணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாத்துலேயும் அந்த பழக்கம் கிடையாது, எங்கள் மாமியாரத்துக்கு வந்து அந்த பழக்கம் எனக்கு வந்து கிடையாது. கண் திட்டத்துக்கு நம்ம அளவுகள் போட்டு தான் வந்து பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம அப்படியே வச்சு சுவாமிகிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றது தான். ஸோ எந்த ஒரு பொருள் பண்ணாலும் முதல்ல சுவாமிகிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். அதனால் வந்து முதல்ல அந்த வாயில் போட்டு பார்க்குற அந்த பழக்கத்தை வந்து கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஃபுல்லாக உடனே ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அந்த பழக்கம் இருக்கிறவா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மி பண்ணிக்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக மாவு போட்டு பிசையும் போது அந்த அளவுகள் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு தடவை கம்மியாக எடுத்து ஒரு தடவை ஜாஸ்தியாக எடுத்தினாலும் நீங்கள் அதை வந்து கம்மியாக ஜாஸ்தியாக வந்து சரி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்தெடுத்து கலர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையனே இருக்கும். அந்த ஓசையும் ஃபுல்லாக வந்து அடங்கிடணும். அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கணும். ஸோ எண்ணெயிலே நம்ம இந்த அளவுக்கு வச்சுருந்தா கூட இந்த முறுக்கோட அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகவே இல்லை. இதுக்கான அந்த இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி, ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பண்ணுறதுக்கான அந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒன்ஸ் நம்ம இந்த மாவு அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸி. இதே மாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கோடா பண்ணுவோம் இல்லையா, அதுவும் வந்து இதே மெத்தடில் தான் பண்ணணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதெல்லாமும் அதே மாவில் வச்சு எப்படி ரிப்பன் பக்கோடா பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். ஸோ இதே மெத்தட்லேயே நம்ம மீதி உள்ள எல்லா முறுக்கையும் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து முறுக்கெல்லாம் பண்ணி எடுத்துட்டாச்சு. நம்ம போட்டிருந்த இந்த 2 டம்ளர் மாவுக்கு 20லேருந்து 22 முறுக்கு அளவுக்கு வந்திருக்கு. மீடியம் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா 22 முறுக்கு வந்திருக்கு. நான் இதுலேருந்து ஒன்று உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ஸோ முறுக்கு வந்து உடச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டக்குன்னு வந்து நொறுக்கிடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு முறுக்கு எடுத்தேன் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஸ்டார் தெரியும். ஸோ உள்ளுக்குள்ளே வெந்திருந்தது அப்படின்னா தான் இந்த ஸ்டார் தெரியும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. முறுக்கு வந்து ரொம்ப எண்ணெயும் குடிச்சிருக்காது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு போட்டு பிசைஞ்சு பண்ணும்போது எண்ணெயும் குடிக்காது, அதே சமயத்தில் ஒத்தாப்பில் ஒரே கலராகவே இருக்கும் எல்லா முறுக்குமே. ஸோ ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான நம்மளோட முள்ளு தேங்குடல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் எல்லோரும் இந்த முள்ளு தேங்குடலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்த்துட்டுருக்கோம். அந்த வகையில் ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு முதல்ல மாவு அரைச்சிக்கலாம். அந்த மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 டம்ளர் பச்சரிசி, 3/4 டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து
முள்ளு தேங்குழலுக்கு எந்த மாவு சொல்லியிருந்தனோ அதே மாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறேன். ஸோ இந்த மாவு வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னு தெரியறதுக்காக திருப்பி அகைன் வந்து மாவு அரைக்கிற அந்த மெஷர்மெண்ட் வந்து காமிக்கிறேன். இப்போ அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்துட்டு மிஷினில் கொடுத்து நல்லா பொடியாக இருந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாவு இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு துணியை போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டுருக்கேன். களைஞ்சி ஒன்றையும் நான் வந்து அரிசி யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மிஷின்லேருந்து மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பச்சை அரிசி மாவை வந்து பார்த்திங்கன்னா தனியாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுத்த அரிசி மாவு வந்து அரைச்சிப்பேன். ஸோ மாவில் வந்து வேறு எந்த கேவரு மாவு வேறு எந்த மாவும் கலக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இப்போது மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டாச்சு. முள்ளு தேங்குழலுக்கும் இந்த ரிப்பன் பக்கோடாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாவு தான். ஸோ நம்ம 1 கிலோ அரைச்சோம் அப்படின்னா 2த்தையும் கூட வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சு இந்த மாவு வந்து போட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த ட்ரையாக வந்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த உப்பு காரம் நெய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவோட நல்லா கலந்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துட்டுருக்கேன். உங்ககிட்ட வெண்ணெய் இருந்தது அப்படின்னா நீங்கள் வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா ஒத்தாப்பில் கலந்துண்டாச்சு. காரம் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ ஒரேடியாக தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து பிசைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி மாவு பிசையும் போது நம்ம ஒரேடியாக வந்து ஒரு 5-6 டம்ளர் ஒத்தாப்பில் வந்து போட்டுட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா பிழியறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் மாவு வந்து டக்குன்னு புளிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு போட்டு கலந்து பிசையும் போது டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும், கலரும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தாப்பில் இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டாச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சினா போதும். ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா புழியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வராது. ஸோ மாவு பிசைஞ்சிட்டு முதல்ல கொஞ்சமாக மாவு எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ரிப்பன் பக்கோடா பண்ணக்கூடிய அந்த அச்சில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு அந்த பிழியறதுக்கான அந்த வெளில வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அதில் வந்து நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருத்துன்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரிப்பன் பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் பிழிஞ்சிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருந்தேன். நம்ம ரிப்பன் பக்கோடா பிழிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹையில் வச்சுருக்கேன். ஸோ ஆவி அடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ இது வந்து நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். இப்போ நான் சின்ன கடாயில் வந்து புழிஞ்சு காமிக்கிறதுனால அப்படியே ஒத்தாப்பில் ஒன்றாவே புழிஞ்சிட்டேன். இதே நீங்கள் கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தது அப்படின்னா சின்னதாக அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து எண்ணெயில் கூட பிழிஞ்சிக்கலாம். ஸோ இந்த ரிப்பன் பக்கோடாவே பார்த்திங்கன்னா 2-3 சைடு அந்த கண் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் பிழிஞ்சல் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும் காணும். அதே சமயத்தில் இந்த ஷார்ப்பு இருக்காது, ஆனால் ரிப்பன் பக்கோடா மாதிரி இருக்கும். இதில் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரன்னு இருக்கும். உங்களுக்கு நெய் வெண்ணெய் எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதில் சூடாக இருக்கிற எண்ணெய் கூட விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இன்னொரு பேட்ச் வந்து நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு தடவையும் நம்ம ரிப்பன் பக்கோடா பிழியும் போது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கப்புறம் சிம் பண்ணிட்டு தான் பிழியணும். எண்ணெய் காயாமையே நம்ம புழிஞ்சிட்டோம் அப்படின்னா அது வேகாத ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டீம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஓசை வந்து நல்லா அடங்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரிப்பன் பக்கோடா வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து. ஸோ நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிப்பன் பக்கோடா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து தீபாவளி பக்ஷணம் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓமப்பொடி ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது. இதுக்கு தேவையான அந்த பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இதில் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு வந்து ரொம்ப நிறையா போட்டுட வேண்டாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஜலம் விட்டு அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக நீங்கள் வந்து ஓமம் போட்டேல் அப்படின்னா மிக்சியில் வந்து அரைப்படாது, அதனால் தண்ணி விட்டு ஊற வச்சு அரைச்சிட்டுருக்கேன். நீங்கள் வந்து பொடியாக பண்ணி போட்டாலும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பொடியாக பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகாது. அதனால் நான் வந்து மோஸ்ட்லி பொடி தான் பண்ணுவேன். பட் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான அளவில் பண்ணுறதுனால மிக்சியில் பொடி ஆகாதுங்கிறதுனால நான் வந்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து நீங்கள் என்னென்னா வடிகட்டிட்டு தான் விடணும். அரைச்சிட்டு அப்படியே விட்டேல் அப்படின்னா உங்களுக்கு வந்து புழியும் போது அதில் அந்த படியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாட்டின்றும். அதனால் நல்லா வடிகட்டிட்டு தான் நீங்கள் வந்து விட்டுக்கணும். வெறும் ஜலமாக தான் விட்டுக்கணும். ஸோ அந்த ஓமத்தோட அந்த ஜலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இருக்கும். அதை விட்டுட்டு மீதி தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து இப்போ செய்கிறோம். கடலை மாவில் வந்து பொதுவாக தண்ணி வந்து ரொம்ப தாங்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தான் நீங்கள் வந்து இப்போ செய்யணும். அரிசி மாவு கொஞ்சமாக தான் நம்ம வந்து சேர்த்துட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது வந்து நல்லா மாவை வந்து கெட்டியாக பிசைஞ்சாச்சு. ஸோ லைட்டாக வந்து உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கடலை மாவோட அந்த பதமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ மாவை வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து நிறைய பிசைஞ்சு வச்சு நீங்கள் வந்து புளிக்க வைக்கக்கூடாது. அப்பப்போ பிசைஞ்சு அப்படியே நீங்கள் புழிஞ்சால் தான் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு, இல்லைனா செவந்து போயிடும். இப்போது இது எப்படி புழியறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு எண்ணெயும் காய வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். அதுக்குள்ளே ஓமப்பொடி புழியறதுக்கான அந்த படி வந்து எடுத்துட்டுலாம். ஸோ வில்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய கண் வச்சு வில்லை வந்து எடுத்துட்டுருக்கேன். இது வந்து எங்கிட்ட சின்ன படி இருக்குது. ஸோ வெங்கலப்படி இது உங்களுக்கு வந்து பித்தளை வெங்கலம் எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்கிறது. இது வந்து நிறைய பேர் எங்கே கிடைக்கிறதுன்னு கேட்குறீங்க. கும்பகோணத்தில் உங்களுக்கு வந்து இது மாதிரி கிடைக்கிறது. ஸோ நீங்கள் கும்பகோணம் போனேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ படி வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இது உள்ளுக்குள்ளே வந்து மாவு ரொம்ப ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம். பித்தளையை விட உங்களுக்கு வந்து வெங்கலம் நல்லாயிருக்கும். ஏன்னா பித்தளை வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த மாவு கச்சின மாதிரி ஆகிடும், அந்த கலர் சேஞ்ச் ஆகும். இதே வெங்கலப்படியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படி ஆகாது. ஸோ கடையில் நீங்கள் வந்து நல்ல கடையாக வந்து பார்த்து கேட்டு வந்து வாங்கிக்கணும். பித்தளை நினச்சி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கலம் நினச்சி பித்தளையை வந்து கொடுத்துருவா. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போது சின்ன சின்னதாக உங்களோட படி எந்த சைஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவை உருட்டி உள்ளே வந்து வச்சுக்கலாம். முதல்ல வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தது. கையில் எண்ணெய் தொட்டு நம்ம பண்ணும்போது ஒட்டாது. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருத்தா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கேஸை வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் புழியணும். இல்லைனா கையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவி அடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கொலக்கெல்லாம் நீங்கள் வந்து பிசைஞ்சிட்டே அப்படின்னா நீங்கள் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அப்படியே நொறுங்கி போயிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சினா தான் உங்களுக்கு வந்து புழியவும் வரும், அதே சமயத்தில் நொறுங்கியும் போகாது. நம்ம இந்த கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கிறதுனால இந்த ஓமப்பொடியோட அந்த வாசனையாக இருக்கட்டும், அந்த ஓமத்தோட வாசனையோட உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஓமப்பொடியை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அந்த ஓமத்தோட அந்த பொடியாக இருக்கட்டும் ஜலமாக இருக்கட்டும் அரைச்சி விட்டுனா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நிறைய குவான்டிட்டி பண்ணுற மாதிரி இருந்தால் பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லை கெட்டியாக அரைச்சி கூட போட்டுக்கலாம். உங்கள் கிட்ட அம்மி இருந்தது அப்படின்னா இன்னுமே பெஸ்ட் ஆப்ஷன். அதில் வந்து நீங்கள் நல்லா அரைச்சி போட்டுட்டே இல்லை அப்படின்னா வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பை சான்ஸ் இப்போ நீங்கள் வந்து மிக்சியில் தான் அரைக்கிறீ இல்லை ஓமத்தை வந்து தண்ணி விட்டு அரைக்கிறீள் அப்படின்னா அந்த ஓமம் வந்து ஒரு அந்த திப்பி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சமாக ஜலம் விட்டு கரைச்சி கூட குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கஷாயமாக கொடுத்துக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். இப்போது இந்த ஓமப்பொடி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3 தடவை தான் நம்ம வந்து பரட்டி விடுறோம். நிறையா சும்மா பரட்டி விட்டுட்டே இருக்கக்கூடாது. இந்த ஓசெல்லாம் வந்து நல்லா அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடணும். இது வேகிறதுக்கான அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மற்ற முறுக்கெல்லாம் வேகிற அளவுக்கு இருக்காது இது. ஏன்னா இதில் வந்து அரிசி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம், கடலை மாவு தான் நிறையா. இப்போ வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே நல்லா கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்காங்கிறது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம கரண்டி வைக்கும் போதே நொறுங்கிறது பாருங்க, இதுதான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தம். ஒரு தடவையுமே எண்ணெய் வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து புழியணும். எண்ணெய் காயாமே புழிஞ்சிட்டே அப்படின்னா ஒரு மாதிரி எண்ணெய் கோத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் புழிஞ்சல் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்துடும். எண்ணெய் எந்த அளவுக்கு வச்சுட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து புழியணும். அதை விட நீங்கள் வந்து நிறைய புழிஞ்சிட்டே அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகவே வேகாது, மேலே ஃபுல்லாக அப்படியே மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எண்ணெய் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து புழிஞ்சிக்கணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பரட்டி விட்டுடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு 3 தடவை நம்ம வந்து பரட்டி விட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ரொம்ப நிறையா நாள் நான் வேகணுங்கிறது கிடையாது. ரொம்ப நாள் இருந்ததுன்னா செவந்து போயிடும் உங்களுக்கு. ஸோ செவக்காமல் ஒரே கலராக நம்ம வந்து ஓமப்பொடி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மஞ்சள் பொடியும் வந்து லைட்டாக அந்த கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடணும். ரொம்ப நிறையா நீங்கள் வந்து போடணுங்கிறது கிடையாது. கடலை மாவுலேயே அந்த எல்லோ கலர் இருக்கும், இருந்தாலுமே நீங்கள் வந்து கொஞ்சமாக அந்த மஞ்சள் பொடி போடும்போது அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தாப்பில் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து போடுறது. இப்போ ஓசை வந்து நல்லா அடங்கிடுது. இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட ஓமப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக எடுத்து எண்ணெயை வந்து நல்லா ஒட்டை வடிச்சிட்டு எடுத்து அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் பிசைஞ்ச அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா 3 ஈடு அளவுக்கு வந்தது எனக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஈடும் நம்ம வந்து புழிஞ்சிட்டு நான் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கோ.
நொறுக்கினதுக்கப்புறம் கையில் வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக வந்து ஓமப்பொடி வந்து ரெடி ஆகிடுது. கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் எண்ணெய் குடிக்கவே இல்லை. எண்ணெய் நிறையா இருந்தது அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு வந்து அந்த கார வாசனை வந்துடும். ஸோ நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஓமப்பொடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அம்மா சொல்லி கொடுத்த ஒரு மெத்தடு தான், ரொம்பவே சூப்பராக. தீபாவளி ஸ்பெஷல் ஓமப்பொடி எப்படி பண்ணுறது, தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்த்துட்டுருக்கோம். அந்த வகையில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு முதல்ல பூந்தி தேய்ச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு, இதில் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு இது எல்லாத்தையும் வந்து ட்ரையாக கலந்துக்க போகிறோம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த பேக்கிங் சோடா உப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைக்கணும். அதே மாதிரி மிக்சருக்கு வந்து நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறது கிடையாது. எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்க்காம தான் வந்து மிக்சர் பண்ணுவா. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் அப்பா அம்மா வந்து ஃபாலோ பண்ணுற டிப்ஸில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவோட குவாலிட்டி. கடலை மாவு வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மிக்சரோட அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சில கடைகளில் கிடைக்கிற கடலை மாவுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மைதாலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாற்றிடும். அதனால ஒன்று முடிஞ்சது அப்படின்னா கடலை மாவு அரைச்சி வாங்கிக்கோங்க, இல்லைனா நல்ல குவாலிட்டியாக இருக்கிற கடலை மாவு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து மெயின் பார்த்திங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் அரிசி மாவு நிறையா சேர்த்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மிக்சரோட அந்த கிறிஸ்பினஸ் வந்து குறைஞ்சிடும், கொஞ்சம் கடக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வாயில் போட்டோன்னே அப்படியே கரக்கரன்னு இருக்கிற மாதிரி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து தண்ணி விட்டு கரைச்சிண்டாச்சு. நான் மீதி உள்ள டிப்ஸ்லாம் அப்படியே 1 by 1 பண்ணும் போதே உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒரே நேரத்துலேயே சொன்னால் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ வந்து இது வரையும் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து கட்டி இல்லாமல் நான் வந்து கெட்டியாக கரைச்சிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் மிக்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய அந்த பொரி, நிலக்கடலை, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 கிலோ அளவுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து எக்ஸாக்டாக நான் அளந்துட்டு சொல்லலை, தோராயமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டாச்சு. ஸோ மாவு கரைக்கிறதுக்குள்ளே நான் ஒரு பக்கம் எண்ணெயும் வச்சுட்டேன். எண்ணெயை வந்து காஞ்சி எடுத்து பூந்தி தேய்க்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூந்தி தேய்க்கிற ஜாரணி வச்சுருக்கேன். ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நம்ம சாதம் பரிமாறுற அந்த கரண்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கூட பண்ணிக்கலாம். லட்டு வீடியோவில் நான் வந்து அதை எக்ஸாக்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து பூந்திக்கு அந்த மாவு வந்து போட்டுக்கணும். ஒரேடியாக நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிண்டு ஒரு மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 கரண்டி அளவுக்கு மாவு விட்டுட்டு நம்ம இது மாதிரி தட்டினோம் அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடும். அதே மாதிரி இந்த பூந்திக்கு மாவு கரைச்சிட்டு ரொம்ப நாளி வச்சுட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு புளிச்செடுத்து அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேக்கரைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கணும். நிறைய அளவுகளில் நீங்கள் பண்ணும்போது 2-3 பார்ட்டாக நீங்கள் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கரைச்சி பண்ணிக்கணும். ஒரே அடியாக நம்ம நிறைய கரைச்சி வச்சுன்னு பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். பூந்தி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அது ஓசை அடங்கி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா பூந்தி ரவுண்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த கோலாக வரவே வராது, முத்தாக இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா போடுறது. ஸோ கொஞ்சமாக போட்டால் எண்ணெய் ரொம்ப குடிக்காது. நீங்கள் வந்து அளவுகளை கொஞ்சம் நிறைய போட்டுட்டேல் அப்படின்னா தான் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சமாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கம்மியாக தான் எடுத்துக்கும். இப்போ இதை வடிச்சுட்டு எடுத்துட்டாச்சு. திருப்பி இதே மாதிரியே நம்ம இன்னொரு பேட்ச் வந்து பூந்தி தேய்ச்சிக்கலாம். ஸோ மாவு வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு இது மாதிரி கரண்டியால் மொண்டு விட்டுட்டேல் அப்படின்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு இறங்கிடும். அதே மாதிரி எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம வந்து பூந்தி தேய்ச்சிக்கணும். ஒன்று ஆவியும் அடிக்கும், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல விழுற அந்த பூந்தி முத்துகள் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அடுத்தது விழுறது வந்து இறங்காது. அதுக்காக தான் வந்து கேஸை வந்து சிம் பண்ணிக்கணும். அதே மாதிரி பூந்திக்கு மாவுக்கு உப்பு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம கடைசியாக கலக்கும் போது கொஞ்சம் உப்பு காரம் போட்டு கலப்போம். ஸோ அதனால் வந்து அந்த பூந்தியில் கொஞ்சமாக வந்து உப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக போடுறது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே காரப்பொடி போட்டு பண்ணுவாள். ஸோ அது மாதிரி போடும்போது எண்ணெயில் வந்து அந்த காரம் இறங்கிடும். செகண்ட் திங் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அந்த எல்லோ கலரில் பூந்தி வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. மிக்சரும் அந்த கலர் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகாது. எல்லோ கலராகவே இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறேன். ஸோ மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக போட்டுட்டா போதும், ரொம்ப நிறைய போடணுங்கிறது கிடையாது. இந்த 1/4 கிலோ கடலை மாவுக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். ஸோ அது போட்டதுக்கே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஆனால் எல்லோ கலரில் இருக்குது பூந்தி. ஸோ இதே மாதிரி நம்ம மீதி உள்ள பூந்தி எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு பார்க்கலாம். எண்ணெயிலேருந்து ஒட்டை வடிச்சிட்டு ஒரு வடிகூடையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போடணும். எடுத்தோடனே டேரெக்டாக எண்ணெயிலேருந்து அப்படியே எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சரில் இருக்கும்.
ஸோ இப்போ வந்து பூந்தி எல்லாமே வந்து தேய்ச்சி எடுத்துட்டாச்சு. அடுத்து அதே பாத்திரத்துலேயே ஓமப்பொடிக்கு மாவு பிசைய போகிறோம். ஸோ அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு வந்து போட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்துக்க போகிறோம். ஸோ அரிசி மாவுலாம் எதுவும் சேர்க்கணுங்கிறது கிடையாது, வெறும் கடலை மாவே போகிறோம். இப்போ இது வந்து நல்லா ட்ரையாக ஒரு தடவை கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்க போகிறோம். ஸோ வெறும் கடலை மாவு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி தாங்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம குழலில் போட்டு புழியும் போது ரொம்ப லிக்விடாக இருந்தது அப்படின்னா சரியாக இறங்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சுக்க போகிறோம். நம்ம நார்மலாக புழிகிற அந்த ஓமப்பொடியில் வந்து பார்த்திங்கன்னா ஓமத்தோட அந்த பவுடர் வந்து பொடி பண்ணி போட்டுப்போம். ஆனால் மிக்சரில் போடுறதுக்கு வந்து ஓமப்பொடியோட அந்த பவுடர் வந்து போடக்கூடாது. ஸோ ஓமத்தோட அந்த பவுடர் போடும்போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் வெறும்னே உப்பு மஞ்சள் பொடி போட்டு பிசைஞ்சாலே போதும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் காரப்பொடி போடணுங்கிறது கிடையாது. நம்ம காரப்பொடி போடும்போது அது எண்ணெயில் படும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக மஞ்சள் பொடி மட்டும் போட்டுனாலே போதும். இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துட்டாச்சு. அடுத்து ஓமப்பொடி புழியிற அந்த படியில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் இது மாதிரி உருட்டிட்டு போட்டுக்கலாம். ஸோ கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டுன்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உருட்டி போட்டுக்கோங்க. இப்போது எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து புழிய போகிறோம். ஸோ இந்த ஓமப்பொடியோட அந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கணும். ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா மிக்சரில் வந்து தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து காஞ்செடுத்து கேஸை வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம படியில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புழிஞ்சிக்கலாம். ஸோ வெறும் கடலை மாவு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிழியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சிக்கலாம். இதை ஓமப்பொடி அந்த வேகிறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஏன்னா நம்ம இதில் மாவு எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலை. ஸோ கடலை மாவு வந்து சீக்கிரமே வெந்துடும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த ஓமப்பொடி மாவு பிசையும் போது நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவும் போடணுங்கிறது கிடையாது, காரா பூந்திக்கு மட்டும் போட்டால் போதும். ஸோ நம்ம வெறும் கடலை மாவில் பண்ணாலே இது வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இதில் பேக்கிங் சோடாலாம் போடணுங்கிறது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்தெடுத்து திருப்பி போட்டிருக்கேன். ஸோ 2 பக்கமும் நல்லா வெந்து இந்த ஓசை அடங்கினாலே போதும். அதே மாதிரி இல்லை கடலை மாவில் வந்து பார்த்திங்கன்னா காரப்பொடிலாம் எதுவுமே சேர்க்கலை, வெறும்னே மஞ்சள் பொடி மட்டும் தான் போட்டிருக்கேன். அதனால் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எல்லோவாக இருக்கும். ஸோ வீடியோவில் உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த கலர் தெரியறது அப்படிங்கிறது தெரியல, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் கலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓமப்பொடி நல்லா வெந்தெடுத்து இதை வந்து எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். மிக்சர்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஹார்டுன்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்டுருக்கா. ஸோ இது மாதிரி இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற்றுலேயே வந்து பண்ணிடலாம். கடைகளில் வாங்குறத விடவே இன்னும் குவாலிட்டியாகவும் இன்னும் சூப்பராக வந்து இருக்கும். கடைகளில் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் சிக்கு வாசனை வந்துடும். இதே நம்ம ஆற்றுல வந்து நம்மளே பண்ணும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் குவாலிட்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயமே இல்லாமல் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கிற எண்ணெயாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயும் குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த கடலை மாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு கடலை பருப்பு வாங்கி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து ஆற்றுல நம்ம கடலை பருப்பு வாங்கி அரைக்கிறதுக்கும் கடலை மாவாக வாங்குறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து கேட்குறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலை மாவு வாங்கும் போது அதில் வந்து ஏதாவது கொஞ்சம் மாவு வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, மைதா மாவு இல்லை வேறு ஏதாவது வந்து மாவு அதில் மிக்ஸ் ஆகிருக்கலாம். பட் நம்ம வந்து பியூராக கடலை பருப்பு வாங்கி அரைக்கும் போது அதோட டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இப்போ ஓமப்பொடி வந்து புழிஞ்சு எடுத்துட்டாச்சு. அடுத்து அதே எண்ணெயிலே வந்து நம்ம மீதி உள்ள சாமான் எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு உடைச்ச முந்திரி பருப்பை இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம டேரெக்டாக எண்ணெயில் போட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த எண்ணெயிலேருந்து கரண்டியில் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வடிகூடலையே நான் அப்படியே போட்டு எண்ணெயில் வந்து வறுக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கான அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். முந்திரி பருப்பும் வந்து டக்குன்னு செவந்துடும், நம்ம எண்ணெயில் போட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு கருகி போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு திருப்பி அதே கடாயிலே வந்து 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். ஸோ இந்த முந்திரி பருப்பு நிலக்கடலாம் உங்களோட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப நிறையா சேர்த்துட்டாலும் வந்து நல்லா இருக்காது. ஸோ மினிமம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து சேர்த்துக்கக்கூடாது. ஸோ நிலக்கடலையே நம்ம இது மாதிரி எண்ணெயில் வறுத்து போடும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வறுத்த நிலக்கடலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வறுத்து தான் போடுவேன். ஸோ ஒன்ஸ் வந்து நிலக்கடலை வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து நல்லா செவந்தெடுத்து இதை எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கலாம். அடுத்து அதே கடாயிலே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு
பொட்டுக்கடலை வந்து வறுத்துக்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே இது மாதிரி எண்ணெயில் அந்த வடிக்கூடையில் வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கான அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது பொட்டுக்கடலையும் நல்லா செவக்க வறுபட்டு எடுத்து இதையும் வந்து எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி இல்லாத அந்த கருவேப்பிலையை வந்து போட்டுக்கணும். தண்ணி இருந்தது அப்படின்னா படப்படன்னு அடிச்சிடும் மேலே எண்ணெய் எல்லாமே. ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பொரிஞ்சிடும். அதனால் வந்து கேஸை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக இதை போட்டாலே போதும், நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடும். இப்போ இதையும் வந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம சளிச்சு வச்சுட்டுருக்கிற இந்த பொரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். பொரியில் வந்து மண் கல் இருக்குங்கிறதுனால வாங்கின்னு வந்த உடனே நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சல்லடையில் போட்டு சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடியை எண்ணெயில் போட்டுட்டு கேஸ் வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிக்கணும். அதே மாதிரி எண்ணெய் நிறைய சூடாக இருக்கும்போது நம்ம மஞ்சள் பொடி போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து கருகி போயிடும். ஸோ எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டுட்டு உடனேவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பொரியை வந்து போட்டு விடணும். ஸோ பொரி சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பொரியில் வந்து உப்பு ஏறணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து லைட்டாக நல்லா வறுப்பட்டாலே போதும். ரொம்ப நாளை வந்து செவக்க வறுக்கணுங்கிறது கிடையாது. பொரி வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து லைட்டாக வந்து கடாயில் வறுத்துக்கிறோம். இப்போ இந்த பொரியை வந்து நல்லா லைட்டாக வறுத்துன்ட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து மிக்ஸ்சரை வந்து கலக்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரத்தில் நம்ம தேய்ச்சி வச்சுட்டுருக்கிற இந்த பூந்தி, அதுக்கப்புறம் புழிஞ்சி வச்சுட்டுருக்கிற ஓமப்பொடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணி போட்டுருக்கேன். இது கூடவே வறுத்து வச்சுட்டுருக்கிற பொரி, வறுத்து வச்சுட்டுருக்கிற நிலக்கடலை, அதுக்கப்புறம் வறுத்த பொட்டுக்கடலை, வறுத்த முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 போட்டுக்கலாம். இது கூடவே வறுத்து வச்சுட்டுருக்கிற கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போது மிக்ஸ்சருக்கு தேவையான அளவு உப்பு காரம் போட போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். ஸோ நான் வந்து எல்லா பூந்தி அதுக்கப்புறம் ஓமப்பொடி பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப நிறையா வந்து போடணுங்கிறது கிடையாது. இப்போது இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் கலந்துண்டாச்சு. அதே மாதிரி காரப்பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலை, காரமாக இருக்கிற காரப்பொடி தான் வந்து சேர்த்துட்டுருக்கேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நம்ம பண்ணின உடனே உப்பு காரம் போட்டு கலந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தாப்பில் இருக்கும். ஸோ ஆறிட்டு ரொம்ப நாள் கழித்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. இப்போது இந்த உப்பு காரத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரங்கள்லாம் வந்து நல்லா தேய்ச்சிட்டு ட்ரையாக இருக்கிற பாத்திரத்தில் தான் நம்ம வந்து போட்டும் வைக்கணும், கலக்கிறதும் அதில் தான் கலக்கணும். ஸோ ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மிக்ஸ்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.